அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நன்னெறி. போன வாரத்தில் பார்த்தோம், அதோட கண்டினியூஷனை பார்ப்போம். நன்னெறியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரா 2 வசனம் 177, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறியாளர்கள் எவரென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு, மேலும் அடிமையை விடுவிப்பதற்கு பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். மேலும் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள். அத்துடன் ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் வாக்குறுதி ஒன்றை அவர்கள் செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்னெறியாளர்கள். இதில் அல்லாஹ் 10 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்பிக்கை அடிப்படையில் அல்லாஹ் மீது நம்பிக்கை, இறுதி நாள் மீது நம்பிக்கை, வானவர்கள் மீது நம்பிக்கை, வேதத்தின் மீது நம்பிக்கை, நபிமார்கள் மீது நம்பிக்கை அப்படின்னு 5 இதை சொல்லி அதில் நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தர்மம், சலாத்து, ஜக்காத்து, வார்த்தையை காப்பாற்றுவாங்க, உறுதிப்பாடோடு இருப்பாங்க அப்படின்னு இன்னொரு 5 சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க தான் உண்மையாளர்கள், இப்படிப்பட்டவங்க தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நன்னெறியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சூரா 2 177 உள்ள இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். அல்பிரா, நன்னெறியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்பிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நன்னெறி எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்னா, மறு உலகில் எல்லாமே தெரிஞ்சு, மறு உலகன்னா நம்ம மௌத்தான பிறகு சொர்க்க நரகன்னு போன பிறகு அங்கே எல்லா மறைவானவற்றையும் அவங்க தெரிஞ்ச பிறகு அவங்களோட வாக்குமூலம் எப்படி இருக்குன்னா, சூரா 39:58 மற்றொரு வாய்ப்பு நான் பெற்றால் நான் நன்னெறியான காரியங்களை புரிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைவானதும் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஒரு வெற்றி உள்ளது என்னன்னு தெரியும் போதுன்னா அது நன்னெறியில் தான் அந்த வெற்றி இருக்குது. ஏன்னா சொர்க்க நரகம் தெரிஞ்சிருச்சு. இந்த வசனத்தில் சொல்கிறவங்க ஒரு நரகத்துக்கு போனவங்க, எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா நான் நன்னெறியான காரியங்கள் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் நம்ம நன்னெறியோட இம்பார்ட்டன்ஸை உணர முடியுது. அதுதான் ஆன்சரு, அதுதான் விடை, அதுதான் நம்ம இந்த வெற்றிக்கு இது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா நன்னெறியை கடைப்பிடிச்சா வெற்றி அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. 39:58 மற்றொரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தால் நான் நன்னெறியான காரியங்கள் புரிவேன். ஆனால் அது புரிஞ்சால் வெற்றி, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நன்னெறியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, பன்மடங்காக பெருக்கப்பட்டு அதனை அவர்கள் திரும்ப பெறுவதற்காக நன்னெறி என்னும் கடனை கடவுளுக்கு கடன் அளிக்க விரும்புகின்றவர் யார்? இது 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்க. 2:245 57:11 நன்னெறிங்கிறது அல்லாஹ்க்கு நம்ம கடன் கொடுக்குற மாதிரி அது பல மடங்காக திரும்பி வருது. இப்போ நன்னெறிய காரியங்கள் செய்யும் போது ஈமானை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் செயலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வெளிப்படுத்தும் போது பல மடங்காக நம்மளுக்கு பெருகி நம்மளுக்கு ரிவார்டாக திரும்பி வருது. அதனால் அந்த நன்னெறியை பற்றி பார்ப்போம். போன வாரம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இறுதி நாள் மீது நம்பிக்கை, வேதத்தின் மீது நம்பிக்கை 3 இது பார்த்தோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அப்படின்னு உள்ளது போன வாரம் ஒரு பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைனா நம்ம அதை நம்ம உணர்கிறோம், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வை சார்ந்திராமல் யாருக்கும் எதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். அது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹ் குர்ஆனில் 2 டைப்பாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அல்லாத ஒற்றை வணங்குறது இணை வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அல்லாஹ் அஹ்யரா
அப்படின்னு சூரா 6 வசனம் 14 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை, அந்த அரபி வார்த்தை அஹியரா அப்படின்னு உள்ளத அரபியில் நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய வசனம் வருது. அந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அல்லாவை அன்றி மற்றவற்றை ஒரு இரட்சகராகவும் அதிபதியாகவும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அல்லாவை தவிர்த்து வித்தவுட் அல்லாவே இல்லாமல் வேற ஆளை நான் இரட்சகராகவும் அதிபதியாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்குற மாரி. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போனால் சூரா 7 வசனம் 140, உங்களுடைய தெய்வமாக இருப்பதற்காக கடவுளை விடுத்து மற்றவன்றை நான் தேட வேண்டுமா அப்படின்னு, அல்லாவை தவிர்த்து வேற ஒன்றை நான் தெய்வமாக தேடணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 39:64, கூறுவீராக அல்லாவை விடுத்து மற்றவற்றை வழிபடுவதற்காக என்னை நீங்கள் தூண்டுகின்றீர்களா அறிவில்லாதவர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வசனத்தில் வருது. இப்போ நம்ம எதை பார்க்குறோன்னா, அல்லாவை விடுத்து மற்றவன்றை வணங்குறது இன வெளிப்பாடு. அதில் நம்மளுக்கு சந்தேகமாக இல்லை. நம்ம அதை மட்டும்தான் நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு மாற்று மதத்தில் உள்ள அவங்க கடவுள்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சிலைகள் பேரை வச்சு நம்ம அல்லாவை வணங்காமல் அந்த சிலையை வணங்கினா தான் இணை வைப்பு அப்படின்னு தான் நம்ம மைண்டில் சின்ன பிள்ளையிலேருந்து போதிச்சிருக்காங்க. ஆனால் குரானை ஆராய்ந்து பார்க்கும்போது பிசைடு அல்லாவுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கிறது இன வெளிப்பாடு, தூணி அப்படின்னு இருக்குது. அந்த தூணின்னு உள்ளதுக்கு மீனிங் என்னன்னா, பிசைடு பக்கத்தில், அல்லாஹ்க்கு பக்கத்தில் அழைக்கிறது, அல்லது பிஃபோர் ஆர் ஆஃப்டர், அல்லாஹ்க்கு முன்னாடியோ அல்லது அல்லாஹ்க்கு அப்புறமோ சேர்த்து வச்சு அழைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இணை வெளிப்பாடு பேரை இல்லாமல் அல்லாவை தனித்து வணங்காமல், வித்தவுட், இதெல்லாம் மீனிங். அந்த தூணிக்குன்னு உள்ள மீனிங் என்னன்னா, பிசைடு, பிஃபோர் ஆர் ஆஃப்டரு, ஆர் வித்தவுட், இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் மட்டும் தனித்து கூறும்போது மறு உலகோட நம்பிக்கை கொள்ளாதவங்க இடையும் சுருங்கிடுது. அல்லாஹ்வுடன் மற்ற பேர், அந்த இடத்துலையும் தூணின்னு தான் வரும். அல்லாஹ்வுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கள. அந்த மாதிரி அல்லாஹ்வுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கிறதும் இணை வழிபாடு. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லப்போனால் எதுனா அல்லாஹ் 2 டைப்பாக சொல்லியிருக்காங்க. ஒன்று அரபி சரியாக உச்சரிக்க தெரியல, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அஹ்யாரா அப்படின்னு அல்லாவை தவிர்த்து மற்றவன்றை தெய்வமாக வணங்குறதும், தூணி அல்லாவுடன் மற்றவற்றங்களை தெய்வமாக வணங்குறதும் அல்லாஹ் 2 டைப்பான இதை சொல்லியிருக்காங்க. நம்ம அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா 2வது இதில் நம்ம இவ்வளோ நாள் அல்லாவுடன் சேர்த்து நபிமார்கள் பேரையும் தூதர்கள் பேரையும் மார்க்க அறிஞர்கள் பேரையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம குரானை மட்டும் வந்த பிறகு அல்லாவோட கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உமக்கு பயனளிக்கவோ அல்லது உமக்கு தீங்கிழைக்கவோ சக்தியற்றவற்றை கடவுளுடன் தூணி மின்தூணின்னு வரும், நீங்கள் வழிபட வேண்டாம். அதாவது உமக்கு பயனளிக்கவோ அல்லது உமக்கு தீங்கிழைக்கவோ சக்தியற்றவற்றை கடவுளுடன் நீங்கள் வழிபட வேண்டாம். நீர் செய்தால் நீர் வரம்பு மீறுகிறாவீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ்வுடனும் மற்ற பேரை சேர்த்து அழைக்கிறதும் இணை வைப்பு, அல்லாத வேற ஒருத்தவங்கள வணங்குறதும் இணை வைப்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது மறு உலகையும் பார்க்கும்போது, மறு உலகின் மீது நம்பிக்கை. மறு உலகம்னா என்னென்னா, நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் நடக்க போகிறது மறு உலகம். மறு உலகத்தில் நம்பிக்கை நம்ம இதுக்கு முன்னாடி தப்பான நம்பிக்கையை ஒன்று கொண்டுக்கிட்டு இருந்தோம். கபூரோட வேதனை, கபூரில் பாம்பு வரும், தேள் வரும், நெருப்பு இருக்கும், அது அப்படி இப்படின்னு நிறைய கதை பாட்டு. கபூரோட இதுன்னு சொல்லிட்டு ஹதீஸில் தேட போனால் கட்டுக்கட்டாக நிறையா இருக்குது. ஆனால் குரானில் அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட அந்த கபூரோட வேதனையை பற்றி சொல்லலை. அதில் நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி கபூரோட வேதனை இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டுட்டோன்னா அது அல்லாஹ் சொல்லாததை வேறு இது மாதிரி நம்பிக்கை, மறு உலக தப்பான மறு உலக நம்பிக்கை கொள்கிற மாரி. ஏன்னா கபூரோட வேதனை இருக்குது, அங்கே முகமது நபி சிபாரிசு பண்ணுவாங்க, ஈசா நபி சிபாரிசு பண்ணுவாங்க, மற்ற மார்க்க அறிஞர்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தந்தை பெற்றோர்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா தப்பான இதில் மேலே நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டோம்னா அது மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாத
தனமாக போயிடுது அப்படின்னீங்க. ஆனால் இது எப்படி ஒரு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ்னால் இது எதுனா 17:45 இது எல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்ச வசனம் தான். 17:45 39:45 மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்றதோட இம்பார்ட்டன்ஸ்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதில் 17:45 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீர் குர்ஆனை படிக்கும்போது உமக்கும் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் இடையில் காண முடியாத ஒரு தடுப்பை நாம் அமைத்து விடுகின்றோம். மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளனா அவங்களால குர்ஆனை புரிஞ்சிக்க முடியாது. காண முடியாத ஒரு தடுப்பு இருக்குது. நம்ம எவ்வளோ தான் திறமையாக நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ தான் நம்ம திறமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு மூளையில் ஒரு தடுப்பு இருக்குது. அது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 39:45 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மட்டும் மொழியப்பட்டால் மறுவுகளின் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒரு இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றன. ஆனால் அவருடன் மற்றவர்கள் மொழியப்பட்டால் அவர்கள் திருப்தி அடைகின்றனர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மறுவுகளின் மீது நம்பிக்கை கொள்ளனா குர்ஆனை உங்கள் புரிஞ்சிக்க முடியாது, தடுப்பு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாவை மட்டும் அவங்களால வணங்க முடியாது அப்படின்னு உள்ளதும் புரிஞ்சுக்கிறோம். 39:45 அல்லாஹ் மட்டும் மொழியப்பட்டால் மறு உலகின் நம்பிக்கை கொள்ளாதவங்க இதயங்கள் சுருங்கிடுது. அல்லாவுடன் மற்ற பேர் லா இலாஹா இல்லல்லா, பக்கத்தில் முகமது ரசூல்லா, அலி வலியுல்லா, அந்த மாதிரி தூதர்கள் பேரையும் நபிமார்கள் பேரையும் மற்ற பேரையும் சேர்த்து அழைச்சாதான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லாததை அவங்க ஷஹாதத்துன்னு சொல்லிக்கிட்டு கூட சேர்த்து வச்சு அழைக்கும் போது தான் அவங்க திருப்தி அடைகிறாங்க. இது ஒரு அளவுகோல், ஒரு டெஸ்ட்டு. நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு எப்படி ஒரு உடம்புல நோய் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம பிளட் டெஸ்ட்டோ மற்ற டெஸ்ட்டோ எடுத்து பார்க்குற மாரி இதெல்லாம் ஒரு அளவுகோலாக கொடுத்துருக்காங்க. மறு உலகின் மீது நம்பிக்கை கரெக்டாக வச்சுருக்கோமா, நம்மளுக்கு குர்ஆனை நம்ம புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம ஈமானை நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு. ஏன்னா குர்ஆன் புரியறதுக்கு ஒரு மொழியை தேவையில்ல, ஒரு எஜுகேஷன் தேவையில்ல, ஒரு படிப்பறிவு தேவையில்ல, மினிமம் இவ்வளோ படிச்சிருக்குன்னு இவ்வளோ கிராமர் தெரிஞ்சிருக்குன்னு எந்த இது இல்லை. ஈமான் தக்குவா இருந்துச்சுன்னா அல்லாஹ் குர்ஆனுக்கு ஆசிரியராக இருந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மறுவுகளின் மீது நம்பிக்கை கொள்ளனா நீங்கள் எவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தானோ அவங்களால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அல்லாஹ் இதில் வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். இது நிறையா நம்ம டீப்பாக பார்க்கும்போது தெரிய வருது. 17:45 39:45 அல்லாஹ் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்றதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவர்கள் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவருடைய செயல்கள் அவர்கள் கண்களுக்கு அழகாக்கி விட்டோம். இவ்விதமாக அவர்கள் பெருந்தவறுகளை அவர்கள் பெருந்தவறுகளை தொடர்ந்து புரிகின்றனர். அதாவது எவர்கள் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுடைய செயல்கள் அவர் கண்களுக்கு அழகாக்கிட்டும். இவ்விதமாக அவர் பெருந்தவறுகளை தொடர்ந்து புரிகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மஹூனா அப்படின்னு உள்ளதுக்கு மீனிங் பார்க்கும்போது கண்மூடித்தனமாக அலையிறது, ஒரு சரியான வழிகாட்டுதலே இல்லாமல் அங்கும் இங்கும் தடுமாறுறது, சரியான பாதையை கண்டுபிடிக்க இயலாமல் இருக்கிறது, மென்டல் பிளைண்ட்னஸ், அறிவில் மக்கி போகிறது. இப்படிப்பட்டவங்களை தான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறாங்களா அவங்களுக்கு திரையிட்டுடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி மறு உலகின் நம்பிக்கை கொள்ளாதவங்களை அல்லாஹ் குர்ஆனை புரியறதுலேருந்து தடுக்கிறாங்க. அல்லாஹ்வை மட்டும் அவங்களால தனித்து வணங்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்கள பெருந்தவறுகளை செய்யும்படி தொடர்ந்து விட்டுருவோம். எப்படின்னா அவங்க கண்களுக்கு அழகாக்கி தப்பான வழியில் இருப்பாங்க. அல்லாஹ்வுடன் சேர்த்து மற்ற பேரை அழைப்பாங்க. குர்ஆன் இல்லாத மற்ற இதை மார்க்குன்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளையை கடைப்பிடிக்க தவறி விட்டுட்டு நாங்கள் சரியான பாதையில் தான் இருக்கோம் அப்படின்னு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. சூரா 2 வசனம் 177 நன்னெறியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஈமான் கொள்றத அல்லாஹ் கடவுள், இறுதி நாள், மலக்குகள், வேதம், நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும். அதுக்கப்புறம் தொண்டு மற்றும் சமூக அக்கறையோடு இருக்குன்னு, அதாவது உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கு,
அடிமையை விடுவிப்பதற்கு பணத்தை ஓப்புடன் அளிக்கிறது. அடுத்த பாட்டுன்னு பார்க்க போனால் வழிபாடு, சலாத்து, ஜக்காத்து அவற்றை கடைப்பிடிக்கணும். அடுத்தது நேர்மையாக இருக்கிறத பற்றி வாக்குறுதி அவர்கள் கொடுக்கும்போது அதனை நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் உறுதிப்பாடோடு இருக்கிறது, வன்கொடுமை கஷ்டம் போரை எதிர்கொள்ளும் போது உறுதியோடு தளராது இருப்பாங்க அப்படின்னு உள்ள கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதம். வேதம்னா அல்லாஹ்கிட்டேருந்து நபிமார்கள் அல்லாஹ்கிட்டேருந்து பெற்று வேதமாக கொடுக்கறது, அது வேதம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். வேதத்தின் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி நம்பிக்கை? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்றதுல நம்மளே நம்ம சரிபார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது நன்னெறியானது கட்டளைகளை ஆதரிப்பது மற்றும் வெளிப்படையாக இருப்பதன் மூலமே அடையப்படுகிறது. இந்த நன்னெறி கட்டளைகளை கடைப்பிடிப்பது, அல்லாஹ்வோட கட்டளையை கடைப்பிடிப்பது. அல்லாஹ்வோட கட்டளை எதில் இருக்குன்னா குரானில், இறுதி வேதமான குரானில் இருக்குது. முந்தைய வேதம் எல்லா வேதத்தையும் நம்ம நம்பிக்கை கொள்ளுன்னு சூரா 26 வசனம் 192 சொல்கிற மாதிரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுலேயும் 5:48 சொல்கிற மாதிரி பிரம்மத்தின் இரட்சகரிடமிருந்து ஒரு வெளிப்பாடாக இது உள்ளது. அதுக்கப்புறம் பின்னர் சத்தியம் நிறைந்ததாகவும் முந்தைய வேதத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவற்றின் இடத்தில் இந்த வேதத்தை நாம் உமக்கு வெளிப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளடங்கியதா இறுதி வேதமான குரான் இருக்குது. குரான் முகமது நபி மூலியமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொள்வது. அதுக்கப்புறம் நீர் அவர்களுக்கிடையில் கடவுளின் வெளிப்பாடுகளுக்கேற்ப தீர்ப்பளிக்க வேண்டும். உமக்கு வந்திருக்கின்ற சத்தியத்திலிருந்து அவர்கள் வேறுபட்டால் அவர்கள் விருப்பங்களை பின்பற்றாதீர். அதாவது குரானை தவிர்த்து வேறு எதுலேயும் நீங்கள் பின்பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 10:37 சொல்லும் போது, கடவுளை தவிர மற்றவர்களால் இந்த குரான் இறக்கப்பட்டு இருக்க சாத்தியமில்லை. இது முந்திய எல்லா தூது செய்திகளையும் உறுதிப்படுத்துகின்றது, முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளதாக திகழ்கின்றது. இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, ஏனெனில் இது பிரபஞ்சத்தின் இரட்சகனிடமிருந்து வந்துள்ளது. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்தாலே நம்ம டீப்பாக நம்ம பேசலாம். முற்றிலும் விபரிக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் அதில் சொல்லியிருக்காங்க. இதில் விபரிக்கப்பட்டதுன்னு இருக்கும்போது இது முற்றிலும் விபரமாக இருக்குது. இதை தவிர்த்து இது விபரம் இல்லை, இதுக்கு விளக்கமாக நான் இதில் தான் போய் தேடுவேன்னு சொல்லிட்டு குரான் அல்லாத வேறு இதில் நம்ம தேடும் போது நம்ம குரான் மீது உள்ள நம்பிக்கையை நம்ம இழந்தவர்களாயிடுறோம். குரான் மீது நம்பிக்கை என்னன்னா முற்றிலும் விபரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டது வேதம்னா இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். ஏன்னா வெளிப்படையாக சத்தமாக ஜும்மா மீட்டிங்லாம் சொல்கிறாங்க, குரானுக்கு விளக்கமாக நீங்கள் ஹதீஸை தான் தேட முடியும், குரானில் இந்த வசனத்தெல்லாம் படித்தா உங்களுக்கு புரியாது, அதில் விபரிக்கப்பட்டது இல்லை அது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக உள்ளதை சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறது விபரிக்கப்பட்டது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, நன்னெறியாளர்களுக்கு இது வழிகாட்டுதலாக இருக்குது, சிறந்த பாதையை வழி நடத்துது, ஞானம் நிறைந்த குரானு அப்படின்னு. அதுக்கப்புறம் தாலிக்கல் கிதாபு லாரைப ஃபீஹி ஹுதனில் முத்தகீம், இந்த வேதம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, நன்னெறியாளர்களுக்கு ஹுதன்னு உள்ளது. அதுக்கு மீனிங் பார்க்கும்போது ரஷாது சில இடத்துல கலங்கர விளக்கணும் சொல்லியிருக்காங்க, சில இடத்துல வழிகாட்டுதல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கேன்னா அது முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்குது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, இது அல்லாஹ்கிட்டேன்னு வந்த வெளிப்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் இதை சொல்லும் போது நாமே இதை வெளிப்படுத்தினோம். 15:9 சொல்லும் போது, நிச்சயமாக நாமே இந்நினைவூட்டலை வெளிப்படுத்தினோம், மேலும் நிச்சயமாக நாமே இதனை பாதுகாப்போம். இது மகத்தான குரான் ஆகும், பாதுகாக்கப்பட்ட ஒரு மூல பலகையில் இருக்குது. இது கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ எந்த பொய்மையும் இதில் நுழைந்துட முடியாது அப்படின்னு அல்லாஹ் குரானை பற்றி பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லா வசனத்துலையும் படிக்க நேரம் இல்லாதனால நம்ம ஒரு ஹைலைட்டாக பார்த்துட்டோம். நம்ம இன்ஷால்லா நம்ம குரான்னு மட்டும் நம்ம சர்ச் பண்ணாலே அம்முட்டு வசனம் இருக்குது, அதை நம்ம படித்து நம்ம புரிஞ்சுப்போம்.
அது இது இது இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து வேதத்தில் நம்பணும். இது வந்து முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக இருக்குது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. இது வந்து அன்ஆல்டர்டு மெசேஜ். இது வந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது, சீல் பண்ணியிருக்கு, கணித அற்புதத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கை கொள்கிறோம். இது எல்லாமும் அரபி குரான் தான். அரபி குரானை தான் வந்து அல்லாஹ் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லுவோம். ஆனால் சில பேர் வந்து அரபி குரானு வேலிடு இல்லை, அரபி குரானை இங்கிலீஷ் குரானு வந்து அப்டேட்டட் ஆகிருக்கு. டைரெக்டாக என்கிட்ட நான் மற்றவங்க சொன்னதை வச்சு சொல்லலை, டைரெக்டாக என்கிட்ட சில பேர் வந்து சொல்கிறது என்னென்னா வந்து, நீங்கள் அரபி குரானை படித்தேன்னா நீ வழிகேட்டுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் வந்து நம்ம குரானை பிரிண்ட் பண்ணது வந்து அரபிக்கு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு போடும்போது, எதுக்கு நீங்கள் அரபிக்கும் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறங்க அப்படின்னு உள்ளதை வந்து ஒரு தப்பான மெசேஜை வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து வேதத்தின் மீதில் குழம்பி போயிருக்காங்க. அல்லாஹ் நம்ம இம்முட்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம், விவரிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. இதில் வந்து கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் வந்து அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது அப்படின்னு உள்ளது எல்லாத்தையும் வந்து அரபி குரான் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரஷாது சொல்லாததையே ரஷாது சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் வந்து ரஷாது எந்த ஸ்பீச்லேயும் சொல்லாதது. அரபி குரானோட இங்கிலீஷ் குரான் வந்து அப்டேட்டட் ஆகிருக்கு, இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கின்னு ஒரு தப்பான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லாத்தையும் அரபி குரானை பற்றி தான் சொல்லுது. 12:2 நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இது அரபி குரானாக நாம் வெளிப்படுத்தினோம், இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம். 16:103 இதுவே மாசற்ற ஒரு அரபி மொழியாகும். 20:113 இவ்விதமாக இதனை நாம் அரபியிலான குரானாக வெளிப்படுத்தினோம். 26:195 பரிபூர்ணமானதொரு அரபி மொழியில். 39:28 அவர்கள் நன்னறியாளராக இருக்கும் பொருட்டு இருவேறு கருத்துக்கு இடமின்றி அரபி மொழியிலான ஒரு குரான். 41:3 அறிந்திருக்கின்ற மக்களுக்கு அரபி மொழியிலான குரான், முற்றிலும் விவரங்களை வழங்குகின்ற வசனங்களை கொண்ட வேதம். 42:7 அரபிலான குரானை இவ்விதமாக நாம் உமக்கு வெளிப்படுத்தினோம். 43:3 நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அரபிலான குரானை நாம் ஆக்கினோம். 46:2 இதுவே மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமாகும் அரபி மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானை வந்து சொல்லும் போது அரபியில் தான் சொல்லியிருக்காங்க. அரபியில் தான் அல்லாஹ் வந்து இவ்வளோ தன்மையை சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து டிரான்ஸ்லேஷன். நம்ம அரபி மொழி நம்மளுக்கு தெரியாது, அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ படிச்சுக்கிறோம். அதில் சிறந்த டிரான்ஸ்லேஷனாக ரஷாத் கலீஃபா டிரான்ஸ்லேஷனாக இருக்குது. ஏன்னா வந்து மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து ஹதீஸ் அடிப்படையில் அவங்க வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ரஷாத் வந்து குரான் மட்டும்னு உள்ளதில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி தான் வந்து அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு, சிறந்த மொழிபெயர்ப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம பின்பற்றுறோம். அது வந்து வேதத்துக்கு உள்ள தன்மையாக அது சொல்லிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அல்லாஹ் அரபி குரானை சொல்லும் போது இது வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, தவறிழைக்காதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தையை வந்து நம்ம இங்கிலீஷ் குரானுக்கு நம்ம சொல்லிட்டா அது இணைவெளிப்பாக ஆகிடுது. எப்படின்னா இங்கிலீஷ் குரானில் மிஸ்டேக்கே இருக்காது, இது வந்து தவறிழைக்காதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம வந்து அந்த வேதத்துக்கு உள்ள தன்மையை கொடுக்கும்போது வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாததாக ஆகிடு. அது வந்து நன்னறியில் ஒரு பேக்கேஜாக இருக்கிறதுனால நன்னறியை நம்ம தவற விட்டுறோம். நன்னறியை தவற விட்டவங்களுக்கு அல்லாஹ் வந்து எப்படிப்பட்ட ஒரு தண்டனை அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரபி குரான்லேயும் வச்சு பார்க்கணும், மற்ற டிரான்ஸ்லேஷனையும் வச்சு பார்க்கும்போது நம்ம அரபி குரானுக்கு தான் இம்முட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது டிரான்ஸ்லேஷன் சிறந்த டிரான்ஸ்லேஷனாக இருக்கனால அதை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஞானம் நிறைந்தது, முந்தைய வேதத்தை உறுதிப்படுத்துகின்றது, எல்லா வேதத்தையும் உள்ளடங்கியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்படுத்தது, பாதுகாப்பு இருக்குது. கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலேயோ எந்த பொய்மையும் நுழைந்திட முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது, முற்றிலும் விவரிக்கப்பட்டது இப்படின்னு உள்ளது எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து நம்ம பாதுகாக்கிறது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, எந்த மிஸ்டேக் இல்லாதது, அன்ஆல்டர்டு மெசேஜ், அன்ஆல்டர்டு வேர்ட்
அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் அரபிக் குரானில் தான் இருக்குது. இங்கிலீஷ் குரானில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷனே வந்து நிறையா வந்து இப்போ ரஷாதுக்கு அப்புறமே வந்து 4வது ரிவைஸ்டு எடிஷன் 5வது ரிவைஸ்டு எடிஷன்னு தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ரிவைஸ்டு எடிஷன்னு பண்ணுறாங்க. ரஷாது இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 வருஷத்துக்கு 90ல் இறந்து போனாங்க. நம்மளுக்கு 92ல் தான் ரிவைஸ்டு வெர்ஷன்னு போட்டு தான் அந்த ப்ளூ கலர் குரானை கொடுத்தாங்க. அதனால் வந்து அந்த ப்ளூ கலர் இங்கிலீஷ் குரானை வச்சுட்டு தான் வந்து நிறையா பேர் இது வந்து இது மிஸ்டேக் இல்லாதது தவறளிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் உள்ள அல்லாஹ் வேதத்தின் மீது நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அரபிக் குரானை பாதுகாக்கிறோம், அதில் வந்து எந்த ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு உள்ளதில் அதை வந்து அவங்க இங்கிலீஷுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது, அது வந்து டிரான்ஸ்லேஷன் தான், ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு, அதை நம்ம பின்பற்றுறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு வேதம் நம்பிக்கை பாதுகாக்கப்பட்டது எல்லாமே உள்ளது ஒரு அரபியில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டுன்னு. ஏன்னா இது வேறுபட்ட நம்பிக்கையை நம்ம வைக்கும் போது அது வந்து ஒரு நன்னெறியிலேருந்து நம்ம வெளியேறிடுற மாதிரி உள்ள இதாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துலேயும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கைன்னு சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அல்லாவை தவிர வேறு ஆள் வணங்குறதும் இணை வைப்பு, அல்லாஹ்வுடன் வேறு பேரை சேர்த்து அழைக்கிறதும் இணை வைப்பு. அதுக்கப்புறம் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்கிறது வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்குது. மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளனா நீங்கள் குரானை புரிஞ்சிக்க முடியாது, அல்லாஹ் மட்டும் வணங்க முடியாது. நீங்கள் வந்து பிளெண்டரிங் வழி தவறுதல ஒரு குறிக்கோளே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை அலைய விட்டுடுவோம். எப்படி அலைய விட்டுருவோம்னா, நீங்கள் செய்கிறது நல்லது தான்னு நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி அதை வந்து அலைய விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இது இருக்குது. அதனால் நம்ம அல்லாஹ் வந்து அரபிக் குரானை தான் பாதுகாக்கிறாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமாக நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ சைத்தான் இப்போ எதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பியூட் பண்ணுறான்னு நம்மளை பார்த்துக்கலாம். இப்போ குரானில் வேதத்தின் மீது நம்பிக்கையை வந்து அரபிக் குரானுக்குள்ள இம்பார்ட்டன்ஸு வேறு மொழிபெயர்ப்புக்கும் கொடுக்கறதுன்னு வேதத்தின் மீது நம்பிக்கையை இழக்க வைக்கிறான். அல்லாஹ்வுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்க வச்சு அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை இழக்க வைக்கிறான். மறுமை நாளில் ஒரு தப்பான இது கபரோட வேதனை சிபாரிசு இருக்குதுன்னு சொல்லிட்டு தப்பான புரிந்து கொள்ள வச்சுட்டு அதை கெடுக்க வைக்கிறான். இப்போ அடுத்தது வந்து தொழுகை இல்லை, ஜக்காத்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். ஏன்னா இந்த மாதிரி நினைவூட்டல் நம்மளுக்கு அவசியம் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்கிட்ட உதவி கொண்டு நம்ம குரானை மட்டும் நம்ம மறுபடியும் ஆராயும் போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. இதை விட்டுட்டு நம்ம பிரியக்கூடாது. இந்த குரானை மட்டும்னு சொல்கிறது வந்து அல்லாஹ் இந்த நம்பிக்கையை வந்து இந்த அரபிக் குரானில் தான் வேதத்தின் மீது ஒரு நம்பிக்கை பாதுகாக்கிறோம், முற்றிலும் விவரிக்கப்பட்டது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, தவறிக்காததுன்னு சொல்கிறதுலாம் அரபிக் குரானை தான். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எரர் இருக்கலாம், மிஸ்டேக் இருக்கலாம், வார்த்தை விடுபட்டிருக்கலாம். ஆனால் அரபிக் குரானில் எல்லாமும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு நேர் வழி காட்டுட்டோம். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமு சலாத்.